ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆவணி மாதத்தில் முதல் சுக்கிரவாரத்தில், அதாவது ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையில் துளசி செடிக்கு நான் தீபமேற்றி வழிபாடு செஞ்ச ஒரு விளாக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தொட்டி வாங்கிட்டு வந்த புதுசில் துளசி செடி வச்சு நிலைவாசலில் நான் தீபம்லாம் ஏற்றி வந்தேன். அதனுடைய வீடியோஸும் கொடுத்துருக்கேன். நிலைவாசல் சுத்தமாக வெயில் இல்லைன்றதுனால செடி சுத்தமாக வளரல. சரி, நல்லா வளர்ந்த பிறகு நம்ம எடுத்து தீப வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கார்டனில் வச்சிட்டேன். தொட்டியும் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் உறிஞ்சி போயிருந்தது. சரி, அதையும் ரெடி பண்ணி நம்ம பழையபடி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். துளசி தொட்டியை வீட்டில் வடகிழக்கு ஈசானிய மூலையில் வச்சா தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. வடக்கு திசையிலையும் வைக்கலாம், கிழக்கு திசையிலையும் நம்ம வைக்கலாம். கிழக்கு திசையில் வச்சோம்னா சூரிய ஒளி நேரடியாக படும், இந்த செடி நல்லா வளரும். வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலையில் வச்சோம்னா ஆன்மீக சக்தி நிறைந்த மிகவும் மங்களகரமான திசைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த திசையில் மட்டும் வச்சு வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துளசி செடி நம்ம டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நம்ம அடுத்து சூரிய உதயத்துக்கு அதுக்கப்புறமும் நம்ம காலை நேரத்திலே வணங்கலாம். இது சாயந்தரத்தில் இந்த சந்தியாகால தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், வீட்டில் வடகிழக்கு மூலையில் தான் வச்சேன். ஏன்னா வெளியில் நிலைவாசலில் இருக்க அந்த குட்டி தொட்டிகளுக்கெல்லாம் ஸ்டாண்டு வாங்கி செட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த துளசி தொட்டியை வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வச்சு நான் தீபம் ஏற்றினேன். தீபம் ஏற்றுறதுக்கு தட்டு ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் பிள்ளையாருடைய சின்னம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம கலர் பெயிண்ட் அடித்தாலும் தொட்டிக்கு நம்ம கையால் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு சொல்லிட்டு சின்னதாக மஞ்சள் குங்குமம் வச்சு தொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோமாதா சிலை வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை. சரி சொல்லிவிட்டு கோமாதாவும் எடுத்து அழகாக அதையும் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மணி மாலைகள் செஞ்சுருந்தேன் இல்லையா, சாமிக்கு போடுற மணி மாலை, அந்த மாலைகள்லாம் எடுத்து கோமாதா கழுத்தில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் துளசியில் ஒரே ஒரு இலைக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ துளசி தொட்டிக்கு வச்சுட்டேன். வழிபாடு காலையிலையும் செய்யலாம், அல்லது ஈவினிங்கில் அந்த சந்தியாகால நேரத்தில் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் மட்டும் நம்ம துளசி வழிபாடு செய்யலாம். அது சிறந்த நாள் சொல்கிறாங்க. இந்த நாளில் புதுசாக துளசி செடி வாங்கி கூட நம்ம நடலான்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு துளசி தாயாரை மனதார நினைத்து தீபம் ஒன்று ஏற்றிட்டேன். கோமாதாவை வணங்கும்பொழுது அனைத்து இறைவர்களுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குன்றாங்க. கன்றுடன் கூடிய பசு போல் சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சிலைகள் நம்ம வீட்டில் வச்சு வணங்கும்பொழுது செல்வ வளம் மற்றும் மங்கள காரியங்கள் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிலைத்து நிற்க செய்யும். தினமுமே நம்ம அந்த கோமாதா சிலைக்கு பூ வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமையும் மன நிம்மதியும் உண்டாகுன்றாங்க. அதோட பசுவினுடைய திருமேனி நமது 30 முக்கோடி தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம். அதனால தான் அந்த மாதிரி சிலைகள், அந்த மாதிரி தெய்வ சிலைகள்லாம் நம்ம வீட்டில் வச்சு வணங்கும்பொழுது நமக்கு மன நிம்மதியும் ஒற்றுமையும் கண்டிப்பாக கிடைக்குன்றாங்க. துளசி செடியை நம்ம வணங்குவதனால ஆன்மீகத்தோடு நிறைய அறிவியலும் நமக்கு கலந்துருக்கு. நம்ம வீடு எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கணும், எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும். வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் அமைதி, சந்தோஷம், பொருளாதார வளம், அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கணும். நிரந்தரமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே நிலைக்கணும்னு நினச்சி நம்ம இந்த துளசி வழிபாடை தாராளமாக செய்யலாம். எனக்கு பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் செஞ்சதில்லை அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். அது முறைப்படி வடகிழக்கு ஈசான மூலையில் வச்சு இந்த ஒரு நெய் தீபம் ஏற்றி கண்டிப்பாக வணங்குங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.